எலியின் திருமணம். மரத்தடியில் முனிவர் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக பருந்து ஒன்று எலியை தூக்கிக் கொண்டு வந்தது. அந்த எலி எப்படியோ வளைந்து பருந்தின் வாயிலிருந்து தப்பிக் கீழே விழுந்தது. எலி முனிவருடைய கையில் வந்து துப்பென்று விழுந்தது. தியானம் கலைந்து கண்விழித்த முனிவர் தன் கையில் விழுந்த எலியை கூர்ந்து நோக்கினார். தன் தவ வலிமையினால் ஒரு மந்திரம் கூறி அப்போதே அந்த எலியை ஓர் அழகிய பெண்ணாக மாற்றினார். தன் மனைவியிடம் கொடுத்து நன்றாக வளர்க்கும்படி கூறினார். அவ்வாறே முனிவருடைய மனைவி அந்த அழகிய பெண்ணை வளர்த்து பெரியவளாக்கினாள். அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்தது. அந்த பெண்ணை உலகத்தில் பலமுடைய ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முனிவர் விரும்பினார். உலகத்தின் பலசாலி யார் என்று யோசித்த போது சூரியன்தான் என்று அவருக்கு தோன்றியது. உடனே அவர் சூரியனை தன் முன் வரும்படி கட்டளையிட்டார். அவனிடம், நீ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கூறினார். அதற்கு சூரியன், முனிவரே, என்னை காட்டிலும் பலமுடையவன் என்னை மறைக்கும் மேகம்தான் என்றான். அவனுக்கு கட்டிக் கொடுப்பதுதான் சிறப்பு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். முனிவர் மேகத்தை அழைத்தார். மேகம் வந்து, ஐயா முனிவரே, என்னை காட்டிலும் பலமுடையவன், என்னை தூள்தூளாக பறக்கச் செய்யும் காற்றுதான். காற்றுக்கே கல்யாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். காற்றை அழைத்து முனிவர் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னார். என்னை மறைத்து தடுத்துவிடும் சக்தி பெற்ற மலையைக் காட்டிலும் நான் பலமுடையவன் அல்ல. அந்த மலைக்கு உங்கள் பெண்ணை கொடுப்பதுதான் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு போனான் காற்று. மலையரசனை அழைத்து தன் மகளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் முனிவர். உலகத்தில் நான் என்ன பலமுடையவனா? என்னை விட எலியே பலமுடையவன். எலியரசனுக்கே இவள் ஏற்றவள் என்று ஆலோசனை கூறினான். முனிவர் எலியரசனை அழைத்தார். எலியரசன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். முனிவரே, இவள் என் வளைக்குள் வந்தால் நான் இவளை மனம் புரிந்து கொள்கிறேன் என்றான் எலியரசன். பெண் எப்படி வளைக்குள் போக முடியும்? ஆகையால் மறுபடியும் எலியாக்கி வளைக்குள் அனுப்பினார் முனிவர். பெண்ணாக மாறிய எலி மீண்டும் எலியாகவே ஆகிவிட்டது. எலியரசன் அதை மனம் புரிந்து கொண்டான். இன்பமாக அந்த பெண் எலியுடன் வாழ்ந்து வந்தான். யாராக இருந்தாலும் தன் உண்மையான நிலைதான் நிரந்தரம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி.